பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு வருஷமா ஒரு வாட்டியும் மாத்தி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ஒரு கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா அடுத்தது மாத்தி கொடுப்பாங்க. சோ இந்த வெறுப்பு அரசியலை வச்சு அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஏத்துக்க முடியாது. அந்த ஸ்ட்ராட்டஜில விஜய் போறாருன்னா அது வந்து அவருக்கு ஒரு பின்னடைவை தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்றது ஒரு கருத்து தான். நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப லாக்அப் டெத்ல நான் சொல்றாரு, அவங்க எல்லாம் போய் பாப்பேன்னு சொல்றாரு. இப்ப லாக்அப் டெத்ல வந்து இறந்தவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு குற்ற பின்னணியோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களுக்கு வந்து விசாரிக்கும் போது தற்செயலாகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க லாக்அப் டெத் நடந்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அதை போய் இதனால நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, இத்தனை வருஷமா ஆன லாக்அப் டெத்ல போய் நீங்க பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு நாள் லாக்அப் டெத் நடக்க கூடாது என்பதுதான் எல்லாருடைய விருப்பம். அதுக்கு நீதி